Hello friends, today's recipe restaurant style crunchyயான egg fingers வீட்ல எப்படி ஈஸியா ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு விஜய் சமையல். Friends, நான் இன்னைக்கு 10 முட்டை எடுத்து வச்சிருக்கேன். 8 முட்டையை பாயில் பண்ணிக்கணும். 2 முட்டை மிக்ஸருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல ஒவ்வொரு முட்டையை உடைச்சு ஊத்திக்கலாம். இது குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிச்சமான ஸ்நாக்ஸா இருக்கும். நீங்க நெக்ஸ்ட் டைம் முட்டையை பார்த்ததுமே இந்த டிஷ் ட்ரை பண்ணி பாருங்க. இதுல 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். விஸ்க் வச்சு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பெப்பர், சால்ட், அந்த எக் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். லம்ஸே இல்லாம நல்லா க்ரீமா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு. இத நம்ம குக் பண்ணோம். அதுக்கு ஒரு கடாயில கொஞ்சமா தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன். சென்டர்ல இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிளேட், ஃபிளாட்டா இருக்க பிளேட் ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க. அதுல கொஞ்சமா ஆயில் சேர்த்து எல்லா பக்கமும் நல்லா கிரீஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு அந்த ஸ்டாண்ட்ல இந்த பிளேட்டை பிளேஸ் பண்ணிருங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த முட்டை மிக்சரை இதுல ஊத்திக்கலாம். எல்லாத்தையும் ஃபுல்லா ஊத்திருங்க. போட்டு ஒரு லிட் போட்டு வச்சிடலாம். இது 10 to 15 minutes அது குக் ஆகணும். அதுக்கு இடையே நம்ம ஒரு கோட் பண்றதுக்கு ஒரு மாவு ரெடி பண்ணணும். 1/4 கப் மைதா, 1/4 கப் கார்ன்ஃப்ளவர், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சில்லி ஃபிளேக்ஸ், 1 டீஸ்பூன் நூடுல்ஸ் மசாலா, அது போட்டா நல்லா டேஸ்டியா இருக்கும். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்ப நம்மளுக்கு கோட் பண்ணி வைக்கிறதுக்கு மாவு ரெடி. இப்ப நம்மளுக்கு அந்த எக் நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டிக் வச்சு இப்படி பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப நம்மளுக்கு நல்லா குக் ஆயிடுச்சு. இப்ப கோட் பண்றதுக்கு 2 முட்டையை உடைச்சு ஊத்திக்கிறேன். கொஞ்சமா மட்டும் சால்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாத்துலயும் சால்ட் யூஸ் பண்றதுனால பார்த்து கவனமா கொஞ்சம் கொஞ்சமா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நல்லா அடிச்சுக்கலாம் முட்டைய. இது நல்லா கூல் ஆன வாட்டிக்கு ஒரு நைஃப் வச்சு இப்படி சுத்தியும் எடுத்து விட்டீங்கன்னா நம்மளுக்கு அதை டர்ன் பண்ணும்போது ஈஸியா வந்துடும். இன்னொரு பிளேட் மேல வச்சு அப் சைட் வச்சு டவுன் சைட் அப்படியே ரிவர்ஸ் பண்ணுங்க. இப்ப எக் ஃபிங்கர்ஸ்ங்கிறதுனால குட்டி குட்டியா ஃபிங்கர்ஸ் மாதிரி நம்ம நைஃப் வச்சு கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபிங்கர்ஸ் மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிக்கோங்க. பார்க்கவே சூப்பரா இருக்குல்ல. இது பிரெட் கிரம்ஸ் நல்லா கோட் பண்றதுக்கு நான் 6 பிரெட்டை மிக்சியில் அடிச்சு கிரம்ஸஸா ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த முட்டைய இதுல டிப் பண்ணணும், கோட் பண்ணணும். நெக்ஸ்ட் அந்த முட்டைய கலவைக்குள்ளார இந்த இதை டிப் பண்ணணும். அடுத்தது பிரெட் கிரம்ஸ்ல கோட் பண்ணணும். அகைன் முட்டைக்குள்ள டிப் பண்ணணும். அகைன் பிரெட் கிரம்ஸஸ மேல தூவி விட்டு கோட் பண்ணணும். இந்த மாதிரி எல்லா ஃபிங்கர்ஸும் நம்ம ரெடி பண்ணிக்கணும். 1 by 1 ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணணும். இப்ப நல்லா எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ ஒன்னொன்னா போட்டு அந்த ஃபிங்கர்ஸை நம்ம ரெடி பண்ணலாம். ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்குள்ள இந்த எக் ஃபிங்கர்ஸை நம்ம ரெடி பண்ணிடலாம். நல்ல டேஸ்டியான கிறிஸ்பியான எக் ஃபிங்கர்ஸ் நம்மளுக்கு வீட்லயே ரெடி ஆயிரும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லயே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது ஈஸியான ரெசிபி தான். மறக்காம இதை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை
என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இது திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. ஃப்ளேம் மீடியத்திலே வச்சுக்கோங்க. நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு நல்லா இது ஃப்ரை ஆயிடுச்சு. பாத்தீங்களா, பார்க்கும்போதே கிறிஸ்பியா இருக்குல்ல, சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும். எல்லாத்துக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம சேனலை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விஜய் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம சைட்ல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு டிஷ்ஷோட திரும்ப வந்து மீட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.